இன்று வேலூர் வெண்பிளான் அரசு பன்னோக்கு உயர் சிறப்பு மருத்துவமனையை நம்முடைய மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் திறந்து 2 நாள் பயணமாக வேலூருக்கு சென்றிருக்கக்கூடிய முதலமைச்சர் ஸ்டாலின் அங்கு அரசு பன்னோக்கு உயர் சிறப்பு மருத்துவமனையை திறந்து வைத்திருக்கிறார். அந்த காட்சிகளை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். மேலதிக விவரங்களுக்கு செய்தியாளர் அழகேச பாண்டியன் இணைகிறார். அழகேச பாண்டியன், விவரங்கள். நிச்சயமாக, அதாவது 2 நாள் அரசுமுறை பயணமாக வேலூர் மற்றும் திருப்பத்தூர் மாவட்டத்திற்கு வந்துள்ள முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்களுக்கு காட்பாடி ரயில் நிலையத்தில் வந்து உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டது. அங்கிருந்து சாலை மார்க்கமாக சுமார் 10 கிலோமீட்டர் தொலைவில் அமைந்துள்ள புதிதாக கட்டப்பட்டுள்ள பெண்லேண்ட் அரசு பல்நோக்கு உயர் சிறப்பு மருத்துவமனையை தற்போது முதலமைச்சர் திறந்து வைத்துள்ளார். அந்த காட்சியை தான் தற்போது நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். மேலும் இந்த மருத்துவமனை வளாகத்திலிருந்து வேலூர் மாவட்டம் ஒருங்கிணைந்த வேலூர் மாவட்டத்தில் கட்டப்பட்டுள்ள 5 ஆரம்ப சுகாதார நிலையங்களுக்கான புதிய கட்டிடங்களையும் 2 புதிய ஆரம்ப சுகாதார வளாகங்களையும் அவர் திறந்து வைக்கிறார். சுமார் காட்பாடி ரயில் நிலையத்திலிருந்து 10 கிலோமீட்டர் தொலைவிற்கு சாலையின் இருமடையிலும் பொதுமக்கள் உற்சாக வரவேற்பளித்தனர். அந்த வரவேற்பினை ஏற்றுக்கொண்ட முதலமைச்சர் தொடர்ந்து புதிய பேருந்து நிலையம் அருகே வந்து சாலை மார்க்கு சுமார் 1 கிலோமீட்டர் தூரத்திற்கு நடந்து வந்து பொதுமக்களின் கட்சி தொண்டர்களின் வரவேற்பினை அவர் ஏற்றுக்கொண்டார். மேலும் சாலை வரும் பொழுது 2 குழந்தைகளுக்கு வந்து பெயர் வைத்ததோடு பொதுமக்கள் எடுத்த கோரிக்கை மனுக்களையும் அவர் பெற்றுக்கொண்டார். தற்பொழுது அவர் அரசு புதிய மருத்துவமனையை திறந்து வைத்து புதிய ஆரம்ப சுகாதார நிலையம் திறந்து வைக்கும் காட்சிகளை தான் நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். அழகேச பாண்டியன், இப்ப வேலூர்ல அரசு பன்னோக்கு உயர் சிறப்பு மருத்துவமனை திறக்கப்பட்டிருக்கக்கூடிய இந்த காட்சியை தான் பார்த்துக்கிட்டு இருக்கோம். எந்த அளவுக்கு வசதிகள் நிரம்பிய மருத்துவமனையா இது அரசு உருவாக்கி இருக்கு? அதாவது நிச்சயமாக இந்த அரசு பெண்லேண்ட் பல்நோக்கு உயர் சிறப்பு மருத்துவமனையானது 100 ஆண்டு பழமை வாய்ந்த மருத்துவமனையாகும். ஆங்கிலேயர் காலத்தில் இந்த மருத்துவமனை துவக்கப்பட்டாலும் தொடர்ந்து வந்து இந்த மருத்துவமனையை மேம்படுத்த வேண்டும் என்று பொதுமக்கள் நீண்ட காலமாக கோரிக்கை விடுத்திருந்தார்கள். அதிமுக ஆட்சி காலத்தின் போது வந்து இந்த மருத்துவமனை கிடப்பிலேயே போடப்பட்டது. தற்பொழுது மீண்டும் முதலமைச்சர் தலைமையில் மு.க. ஸ்டாலின் அவர்கள் தலைமையில் வந்து இந்த ஆட்சி அமைந்த பிறகு சட்டமன்றத்திலே வேலூர் சட்டமன்ற உறுப்பினர் கோரிக்கை எடுத்து வந்து சுமார் 200 கோடி அளவிற்கு வந்து, அதாவது 150 கோடி அளவில் வந்து கட்டிட பணிகளுக்கும் 48 கோடி வந்து மருத்துவ உபகரணங்களுக்குமாக நிதி ஒதுக்கீடு செய்து இந்த மருத்துவமனையானது கடந்த 2 ஆண்டுகளுக்கு முன்பு அடிக்கல் நாட்டப்பட்டு 2 ஆண்டுகளில் வந்து இந்த பணிகளானது விரைவாக நடைபெற்று இருக்கிறது. மேலும் வந்து இந்த மருத்துவமனை வளாகமானது 7 தளங்களில் கட்டப்பட்டுள்ளது. 11 அறுவை சிகிச்சை அரங்கங்களோடு குழந்தைகள் சிறப்பு பராமரிப்பு மற்றும் மகளிர் பராமரிப்பு மற்றும் பிரசவ வார்டு என பல்வேறு சிறப்பு வசதிகளுடன் வந்து இந்த மருத்துவமனையானது இன்று திறந்து வைக்கப்பட்டுள்ளது. 2 நாள் பயணத்துல இன்றைய தினம் முதலமைச்சர் நேரடியாக 1 கிலோமீட்டர் தூரத்துக்கு சாலையில் நடந்து வந்து பொதுமக்களை சந்தித்தார். அதன் பிறகு இப்ப மருத்துவமனை திறக்கப்பட்டிருக்கு. அடுத்து என்னென்ன நிகழ்வுகள்லாம் திட்டமிடப்பட்டிருக்கு? அதாவது தற்பொழுது மருத்துவமனை வந்து முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் வந்து சுற்றி மருத்துவர்களுடன் கலந்துரையாடி வருகிறார். இந்த நிகழ்வை முடித்துக் கொண்டு வேலூர் அரசு விருந்தினர் மாளிகையில் வந்து மதிய உணவுக்காக வந்து அங்கு செல்கிறார். அதனைத் தொடர்ந்து அங்கு உள்ள சிறு கூட்ட அரங்கில் வந்து வேலூர் மாவட்டத்தில் உள்ள உயர் அதிகாரிகள் மற்றும் அரசு அதிகாரிகளுடன் வந்து அவர் கலந்தாய்வு மேற்கொள்கின்றார். இதனைத் தொடர்ந்து இன்று மாலை 5 மணி அளவில் வேலூர் மாவட்டம் அணைக்கட்டு தொகுதியில் வந்து கலைஞர் அறிவாலயம் மற்றும் தளபதி நூலகம் என்ற பெயரில் வந்து அங்கு ஒரு கட்டிடம் அமைக்கப்பட்டுள்ளது. கலைஞர் அறிவாலயத்தை வந்து இன்று மாலை அவர் திறந்து வைத்து கலைஞர் சிலை, அதாவது சுமார் 8 அடி உயரத்தில் வந்து கலைஞர் சிலை அமைக்கப்பட்டுள்ளது. அந்த வெண்கல சிலையும் அவர் திறந்து வைத்து அந்த தளபதி நூலகத்தையும் அவர் திறந்து வைக்கிறார். அதனைத் தொடர்ந்து சாலை மார்க்கமாக இன்று மாலை திருப்பத்தூர் மாவட்டத்திற்கு வந்து ஆம்பூர் மற்றும் வாணியம்படி வழியாக செல்கிறார். அங்கு செல்லும் வழியில் வந்து பொதுமக்களிடம் ரோட் ஷோ, பொதுமக்கள் வரவேற்பை பொறுத்து அங்கு ரோட் ஷோ ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.